ஒரு குட்டி பூனை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. அதன் கண்களில் நிரபராதம், அசைவுகளில் மென்மை. அந்த அழகே மற்ற பூனைகளுக்கு பொறாமையாக மாறியது. அந்த குட்டி பூனை வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அசிங்கமாக ரவுடி போல இருக்கும் மிகப்பெரிய பூனைகள் அதை கடித்து இரத்த காயமாக்கும். தினமும் தினமும் அதே வேதனை, அதே கண்ணீர். பயந்து கொண்டே குட்டி பூனை வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தது. அப்போது அதன் அம்மா சொன்னது, "நீ பயந்து கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை கடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து சண்டை போடு. நீயும் பலசாலிதான்" என்றது. அம்மாவின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் குட்டி பூனையின் மனம் வீரமாக மாறியது. ஒரு சிங்கம் போல கர்ஜித்து நடந்தது. ஒரு நாள் மீண்டும் கடிக்க வந்தன ரவுடி பூனைகள். இந்த முறை குட்டி பூனை ஓடவில்லை, பயப்படவில்லை. அது எதிர்த்து சண்டை போட்டது. வீரமாக, தைரியமாக அடித்து துவம்சம் செய்தது. அதிர்ச்சியில் ரவுடி பூனைகள் பயந்து ஓடிவிட்டன. இந்த கதை சொல்வது என்ன தெரியுமா? பயந்து கொண்டிருந்தால் நம் நிழலும் நம்மை பயமுறுத்தும். துணிந்து நில், மரணமும் கூட நம்மை நெருங்க பயப்படும்.